நல்ல அருமையான சுடுகாடு சாம்பல், எருக்கம்பு மாலை, விதவிதமான பட்டாடை பொன்னாடை எல்லாம் இருந்தும் கூட அப்படி சுடுகாடு சாம்பலை அப்படி அள்ளி பூசினார்னா அப்படி ஜம்முன்னு இருப்பார். அது மண்டை மாலை, அது நகுதலைன்னு பேர். நீங்கள் சுடுகாட்டுக்கெல்லாம் போன தெரியும், மண்டை ஓடு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். வாழும்போது தான் சிரிக்கல. இந்த மண்டவோடு மாலை உலகத்தில் வேறு எங்கேயுமே அணிஞ்சு திருவண்ணாமலை சுவாமி மட்டும்தான் அணிஞ்சிருப்பார். நீங்கள் திருவண்ணாமலை போனால் தெரியும், சுவாமி மண்டவோடு மாலை போட்டிருப்பார், தங்க மண்டவோடு மாலை போட்டிருப்பார். வேறு எங்கேயுமே போட்டிருக்க மாட்டார். ஒன்று வாயை பிளந்து ஆன்னு சிரிக்கும். இது ஒரு பெரிய கதை. அதுல ஒரு மண்டவோடு தான் சக்கரத்தை, மகாவிஷ்ணு சக்கரத்தை முழுங்கி பிடிச்சி. மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, சக்கரத்தை கிடைக்கணும்னு நேரம் காஞ்சிபுரத்துல போய் பிள்ளையாட்ட போய் கேட்கிறார், பிள்ளையாரப்பா உதவி பண்ணார், நீ டான்ஸ் ஆட அப்போ தருவேன் அப்படிங்கிறார். மகாவிஷ்ணு ஆடுறாரு. இப்படி அதை பார்த்து சிரிக்கிறார் விநாயகர். சிரிச்சா என்ன பண்ணுது, இதை பார்த்து சுவாமியும் சிரிச்சாராம். சுவாமி சிரிக்கும் போது சுவாமி போட்டு மண்டவோடு சிரிச்சுதான் வாயிலிருந்து சக்கரை ஒன்று தான் லபகனை பிடிச்சிட்டாராம். அப்படி ஒரு வரலாறு. விகட சக்கரம் சாமின்னு பேர் பிள்ளையார், காஞ்சிபுரத்துல சாமி.